வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்க்கலாங்களா? இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அன்றைக்கி என்னோடய பர்த்டே March 11. அங்கே நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்ன மாதிரியான என்ஜாய்மெண்ட்லாம் இருந்தது அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோவை அதில் கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மேடம் எப்போவுமே காரில் ஏறினவுடனே செம்ம குஷியாகிடுவாங்க. அவங்க அப்பா சாங் ப்ளே பண்ணவுடனே இவங்க ஜாலியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தப்போ, சரி டெம்பிள் போகலாம், நியரில் ஃபேமஸான டெம்பிள் திருமுருகன் பூண்டின்னு சொல்லிட்டு தேரப்போ நாங்கள் போகலைங்க. அதனால் இன்றைக்கி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன உடனே பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். முன்னாடி ராஜகண்டபத்தின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருசாக ஒரு விநாயகர் இருப்பார். அவரை நல்ல ஃபஸ்ட்டு தரிசனமே சிறப்பான தரிசனமாக அவரை தரிசனம் பண்ணிவிட்டு, இன்பா நானே விபூதி வச்சுக்கிறேம்மா, நானே சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, குழந்தைங்க வளர்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால சரிம்மா ஓகே, ஆனால் பார்த்து கையில் சுட்டுற போதுன்னு சொன்னனால மேடமும் அழகாக விபூதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் உள்ளே போனோம். அம்மா கொடுங்க, நான் அபிஷேக பொருள்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க குட்டி. அப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, தீபம் ஏற்றுறதுக்கு வெளியில் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு ப்ளேஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா தீபம் சூடம் இதெல்லாம் க்ளீனிங் பர்பஸ்க்காக உள்ளே அலோட் கிடையாது, வெளியிலேயே சாமி கும்பிட்டுக்கணும். அதையும் விளக்கும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நல்ல சண்முகர் தரிசனம். ஃபஸ்ட்டு சண்முகநாதனுக்கு வந்து முருகனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே சிவன் அழகாக நமக்கு காட்சி கொடுத்தாரு. அவரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு சாமியாக தரிசனம் பண்ணிகிட்ருந்தோம். நவகிரகங்கள் இருந்தாங்க, அவங்களையும் தரிசனம் பண்ணோம். சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில். நாங்கள் உச்சி பொழுதில் தான் சாமியை கும்பிட்டோம். உச்சிக்கால பூஜையை தான் நாங்கள் பார்த்து சாமி கும்பிட்டோம் 12 மணிக்கு. அந்த வராண்டாலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வெயில், எங்களாலே முடியல. இன்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதை காமிச்சிக்கல. ஒரு சாமியாக போய் ஒரு சாமி கூட விடாமல் சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பிரசாதமும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடமோட சின்ன சின்ன சேட்டையெல்லாம் கேப்சர் பண்ணோம். அப்புறம் ஃபைனலாக வந்த வேலை என்ன, பிரசாதத்தை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு நானே எடுத்துக்கிறேன் பனானா அப்படின்னு சொல்லி அவளே ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கிட்டு போகிறப்பவே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பனானா வேணும்னு ஒரே இடம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஞாபகம் வச்சு சாமி கும்பிட்டோடனே மறுபடியும் வந்து கேட்டால், இப்போ நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னால் சரி ஓகே நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நல்ல ஹெவி பசி மத்தியான நேரத்தில். மேடம் 2 பனானாவும் இந்தம்மா நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதை வாங்கி அவங்க டேடிகிட்ட கொடுத்தேன். இன்றைக்கி உனக்கு தானே பர்த்டே, அதனால் நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிட்லான்னு சொன்னான். நான் பனானா அந்தளவு விரும்ப மாட்டேன், அவரும் அது வேணான்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக 2யுமே மேடமே பசியில் சாப்பிட்டாங்க. ஃபைனலாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தோம், சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்புனதுக்கப்புறம் பல்லடமில் அருணோதயா தேட்டர் போகிறது தான் பிளானு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஹெவி பசி. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தென் கன்னிமாரா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணார். கார் பார்க்கிங் உள்ளே இருக்க போல் எங்களுக்கு தெரியல, வெயிலே நிப்பாட்டிட்டு போயிட்டோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியர் எல்லாமே அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் ஆயில் மூலயமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகே, அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ½ அன் ஹவர் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக குட்டியாக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அருணோதயா தேட்டருக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மால் ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே வந்து அந்த மாலுக்கு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு டைமே இல்லை. சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் தான் போனோம். உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா 50 rupees வந்து காருக்கு என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் தாங்க. 2 வீலருக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது, 4 வீலருக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காரை பார்க் பண்ணிவிட்டு சரி உள்ளே போகலான்னு போனோம். உள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலைங்க. நானும் பாப்பாவும் நின்று ஒரு டெக்கார் ஐட்டம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, டெக்கரேஷன். அங்கே நின்று அவர் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து தந்தாங்க. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேடியும் பொண்ணும் எஸ்கலேட்டரில் போயிட்டாங்க. நமக்கு சின்ன வயசுலேருந்து எஸ்கலேட்டர்னால் பயம். அப்போ ஸ்டெப்ஸ் இருக்கான்னு கேட்டேன். அவங்க லிஃப்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு லிஃப்ட்டே போதுப்பா, நீங்கள் வாங்க நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்கலேட்டரில் போகாமல்
லெஃப்ட்டில் போனேன். அப்புறம் ஆளுக்கு முன்னாடி அங்கே இருந்தாங்க டாடி பொண்ணும். டிக்கெட் என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிக்கெட்டு 3:00 தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2:00 ரீச் ஆகிட்டோம். 1 hour என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி உள்ளே அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்பா கார் ஓட்டணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் சரி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டோம்னா அந்த காருக்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க 3 roundsன்னு. அவள் ஒரு ரவுண்ட்லேயே பயந்துட்டா. வேண்டாம் டாடி போதும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆசைப்பட்டா, ஆனால் அவளுக்கு அதில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அதனால் ஒரு ரவுண்ட்லேயே இறங்கிட்டோம். ஆனால் சார்ஜ் வந்து கம்மி பண்ணல. 100 rupees பேசின மாதிரி 100 rupees சார்ஜ் அதே தான். சரின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஃபன் கேம்ஸ்லாம் அங்கே இருந்தது. ஆனால் இவ ஏஜுக்கு அதெல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை என்கொயரி பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் வந்தனால ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி அதனால் ஏதாவது ட்ரிங்க் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோல்ட் காஃபியும் தம்ஸ் அப் மட்டும் வாங்கினோம். அப்புறம் மேடம் அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்கேயுமே ரேட் எல்லாமே ஹை தான். பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃபுட் கோர்ட்டர்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டால் இருக்குது. அப்புறம் இன்பாக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அமௌண்ட் வந்து 200 அரௌண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அம்மா வெளியில் வாங்கி தரேன்னு சொன்னனால சமத்தாக பொண்ணு புரிஞ்சுட்டு வந்துட்டா என் பின்னாடியே. அப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஆமாங்க, இவர் தான் என் ஹஸ்பண்ட். சொல்லுவாங்கள்ல, தான் ராஜாவாக இல்லை என்றாலும் தன் மனைவியை ராணி மாதிரி பார்த்து கொள்ளும் கணவன் கிடைப்பது வரம் அப்படின்னு. உண்மையாலுமே தாங்க. என்ன அவரோட சின்ன வேர்ல்டில் அவர் ராஜாவாக இல்லைனாலும் என்ன ராணி மாதிரி ரொம்ப அழகாகவும் பாதுகாப்பாகவும் அன்போடையும் காதலோடையும் நான் பார்த்துட்ருக்காரு. நான் உண்மையாலுமே ஐ எம் வெரி பிளெஸ்ட் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் மூவி டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 minutes பிஃபோரே போய் உள்ளே என்ட்ராயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்தது. மேலே வால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா அருணோதயா சினிமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வால் சீலிங் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. உள்ள அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்கிழவி மூவிக்கு தான் போயிருந்தோம். கான்செப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு லேடிஸ் நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது, ஃப்யூச்சரில் நமக்கு எதுவுமே கையில் இல்லைன்னா கூட நமக்கு அந்த சின்ன சேவிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத ராதிகா மேம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாங்க. நல்ல மூவி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா என்னோடய டார்ச்சர்ஸ் ஒரே ஃபோனு, உன்னை பார்த்தே ஆகணும்னு. அப்புறம் அவங்கள போய் பார்த்தப்போ அழகாக க்யூட்டான கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஜிகர் தண்டை வாங்கி சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவங்களையும் அனுப்பிச்சிட்டு நாங்களுமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அன்றைக்கி டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. மன நிம்மதியோடு அன்றைக்கி நாள் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.